அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் வந்து காக்கிறார்னு பார்த்துட்டு வரோம். ஒரு பக்தர் தன் கஷ்டத்தை மகானிடத்தில் சொல்லும் பொழுது அதற்கான தீர்வினை மகான் எவ்வளவு அழகாக சொல்கிறாருன்னு பார்த்துருக்கோம். இன்னொரு இடத்தில் ஒரு பக்தரால் மகானிடத்தில் எதுவுமே சொல்ல முடியாமல் போக அவரை பார்த்துட்டு மட்டுமே போய் இறங்கிறதுக்குள்ளே தன் கஷ்டம் எவ்வாறு தீர்ந்ததுன்னு பார்த்துருக்கோம். பிருந்தாவன பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த மகானின் அந்த திருவுருவச் சிலை முன் வந்து அமர்ந்து அப்படி பிரார்த்திச்சுண்டு வரும் பொழுதே தன் கஷ்டங்கள் நோய்கள் எல்லாம் எவ்வாறு கரைந்து மறைந்து மாயமானது என்பதையும் ஒரு அற்புதத்தில் பார்த்திருக்கிறோம். இப்படி பார்த்துட்டே வரோம் இல்லையா? இந்த வரிசையில் நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எப்படின்னா, மகான் தன் பக்தர்களை எவ்வாறு காக்கிறார். எவ்வளவோ ஒரு உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருந்தாலுமே ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி பண்ணுவா, சேவகம்னு அது இருக்காது இல்லையா? ஒரு கருணையால் ஐயோ தான் குழந்தை கஷ்டப்படுறதேன்னு ஓடி வருவா இல்லையா? அதுபோல் மகா சுவாமிகள் தன் பக்தர்களை காக்கிறார். இது நிச்சயமான உண்மை என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம் இது. சீதாராமையர்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் மகாபிரியவாளின் தீவிர பக்தர். ஸ்ரீமடத்தில் மகா சுவாமிகளுடன் இருந்து கைங்கரியம் செய்தவர். அவருடைய குடும்பமே மகாபிரியவாள் மேல் ஒரு அத்தியந்தமான பக்தி அவர்களுக்கு. அப்படி வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் அது. அந்த சீதாராமையருக்கு ஒரு மகன், அவரின் பெயர் வேதபுரி. இந்த வேதபுரி என்பவர் ஸ்ரீமடத்திலேயே படித்து கற்றுக்கொண்டு சாஸ்திரிகளாகி அந்த உத்தியோகத்தை பார்த்துண்டு மகா சுவாமிகளின் அந்திம காலங்களில் இந்த வேதபுரி சாஸ்திரிகளை மகான் பிரம்மஸ்ரீ என்ற பட்டம் கொடுத்து அழைத்தாராம். அவ்வளவு பாண்டிதத்துவம் அவளுக்கு இருந்தது. அந்த குடும்பமே, அதாவது அப்பாவும் சரி பிள்ளையும் சரி மகாபிரியவாள்கிட்ட அவ்வளவு பக்தி. மகா சுவாமிகளுக்கு தொண்டு செய்வதையே தங்கள் பிரதானமான கடமையாக வைத்திருந்தார்கள். ஸ்ரீமடத்தில் என்ன தொண்டாக இருந்தாலும் சரி அவர்கள் ஓடி வந்து செய்து விடுவார்கள். அவ்வளவு ஒரு அன்பு. நடுத்தரமான ஒரு குடும்பம்தான், மிகப்பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது. ஆனாலும் மகான் மேல் அவர்களுக்கு இருந்த பக்தி பல பேரால் போற்றப்பட்டது, இன்றும் போற்றப்படுகிறது. அந்த சீதாராமையருக்கு அப்படி வயசாகிண்டு வரும் பொழுது, வயது ஒரு 75 ஒரு 80 கிட்ட நெருங்கும் பொழுது அவருக்கு 2 கண்களிலுமே பார்வை இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி பார்வை இல்லாமல் அவருக்கு போனதனால் அவரை பார்த்து கொள்வது தன் மகனான வேதபுரி சாஸ்திரிகளின் கடமை அடுத்து. இப்போ அப்பாவை பார்த்துக்கணும், ஆக ஸ்ரீமடத்தில் தொண்டு செய்ய முடியாது, ஒன்று இதை பண்ணணும், இல்லை ஸ்ரீமடத்தில் தொண்டு செய்தால் அப்பாவை பார்த்துக்கிறது கஷ்டம். அப்போ அவர் என்ன செய்தாராம், அப்பாவை அழைச்சிண்டு ஸ்ரீமடத்தில் வைத்து அவரை தங்க வச்சுண்டு அப்பாவையும் பார்த்துண்டு ஸ்ரீமட கைங்கரியத்தையும் விடாமல் செஞ்சுட்டு வந்தார். எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம், உயர்ந்த உள்ளம் அவருக்கு. அவருடைய அதாவது தகப்பனார் மேல் அவர் கொண்ட பக்தியும் சரி, குருநாதர் மேல் அவர் கொண்ட பக்தியும் சரி எவ்வளவு மகத்துவமானது. இப்படி இருந்திருக்கார். எந்த அளவுக்கு இந்த வேதபுரி சாஸ்திரிகள் மேல் மகாபிரியவாளுக்கு அன்பும் கருணையும் இருந்தது அப்படின்னா, இவர் காலங்காத்தால் 3 மணிக்கெல்லாம் எழுந்துடுவார் வேதபுரி சாஸ்திரிகள். ஏன்னா அவருக்கு பல கடமைகள் தொண்டு இருக்கும் இல்லையா? எல்லா தொண்டர்களுமே ஸ்ரீமடத்தில் சீக்கிரமாகவே எழுந்துடுவா, காலமையே எழுந்துடுவா. எழுந்திருந்து அவளுக்கு உரித்தான கடமைகளை வேக வேகமாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அது மகாபிரியவா எந்த ஊருக்கு விஜயம் பண்ணாலும் சரி, எந்த ஊருக்கு அவர் யாத்திரைக்கு போனாலும் இவர்களும் கூடையே போய் என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ எல்லாமே செஞ்சுட்டுருப்பா. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை என்ன ஆகிடுத்து, ஒரு மதியம் நண்பகல் வேலை இருக்கும், மத்தியானம் ஒரு 1 இல்லை 2 மணி இருக்கும்னு வச்சுப்போமே. இந்த வேதபுரி அவர்கள் அங்கேயே உறங்க ஆரம்பித்து விடுகிறார் ஒரு ஓரமாக. அதாவது ஸ்ரீமடத்தில் இந்த பகல் வேளையில் யாரும் உறங்க மாட்டார்கள். ஏன்னா யாருக்கும் வேலை காலமும் இருக்காது, ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதையும் மீறி இவர் தன்னை மறந்து தூங்கிடுறார். அப்படி தூங்கும் பொழுது, டேய் வேதபுரி எழுந்துரு, உன்னை பெரியவா கூப்பிட்றா, எழுந்துரு, பகலில் போய் தூங்குறியே அப்படின்னு அந்த வேதபுரி அவர்களை யாரோ எழுப்புறா. அவர் என்ன பண்ணுறார், எழுந்துக்க முடியாமல் அந்த அசதி தாங்காமல் அந்த களைப்பினால் அந்த பக்கமாக திரும்பி புரண்டு அப்படி படுத்துக்கிறாராம்.
டேய் என்னடா திரும்பி படுத்துக்கிற, சீக்கிரமாக எழுந்துடுறா, பெரியவா உத்தரவாருதுறான்னு தட்டி தட்டி யாரோ எழுப்பின உடனே அப்படி அசந்து போய் எழுந்து பார்த்துட்டாராம், பெரியவா உத்தரவா அப்படின்னு. அப்படி பார்த்தா அவர் முன் யார் நிற்கிறானா, சாக்ஷாத் மகா பெரியவாளே நிற்கிறாராம். அப்படி ஒரு குறும்போடும் சிரிப்போடும் இவரோடு விளையாடி இருக்கார் மகான். அவ்வளோ ஒரு உன்னதமான பக்தராக இருந்திருக்கிறார் இந்த வேதபுரி சாஸ்திரிகள் அவர். இப்போ என்னாருது, நான் முன்ன சொன்ன கதைக்கு வருவோம். இந்த வேதபுரி சாஸ்திரிகளின் தகப்பனாரான சீதாராமையருக்கு 2 கண்களிலும் பார்வை இல்லாமல் போய்விட அவரை பார்த்துக்கணுமே என்பதற்காக ஸ்ரீமடத்தில் இவர் தொண்டு செய்யும்போது தகப்பனாரை ஒரு பக்கம் வச்சுண்டு பார்த்துப்பார். இந்த பக்கமும் கைங்கரியம் பண்ணுவார், தகப்பனாரையும் விடாமல் பார்த்துப்பார். இப்போ என்ன ஆறுது, காலப்போக்கில் இப்படி வயதாயின்றவரவே அந்த ராத்திரி சமயத்தில் இவருக்கு எழுந்துண்டு தன் இயற்கை அழைப்பிற்கு சென்று வர வேண்டி இருக்கும். சீதாராம் ஐயருக்கு அவருக்கு தான் 2 கண்ணுமே இல்லையே, அப்போ அவர் யார் அழைச்சிண்டு போகிறது என்றால் அவருடைய மகனான திரு வேதபுரி அவர்கள் தான் அப்பாவை அழைச்சிண்டு போவார். எப்படி அழைச்சிட்டு போவார், ஒரு குச்சி எடுத்துப்பார், அந்த குச்சியோட பின்பக்கத்தை அவருடைய அப்பா பிடிச்சுப்பார், முன்பக்கத்தை வேதபுரி அவர்கள் பிடிச்சிப்பார். இப்படி பிடிச்சிட்டு அப்பாவை அழைச்சிட்டு போவார். ஏன்னா இருட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பின்னாடி பக்கம் போகும்போது வழுக்கி விழுந்துடக்கூடாது கொல்லை பக்கத்தில்னு அப்பாவை அப்படி ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போய் அவருடைய இயற்கை அழைப்பு முடிந்தவுடன் அவரை சுத்தம் பண்ணிவிட்டு கை காலெலாம் அலம்பி விட்டுட்டு திரும்பி வந்து எப்படி போனாலும் அப்படியே அழைச்சிட்டு வந்து கை கால் தொடச்சி விட்டுட்டு படுத்து உறங்க வைப்பார். இது நித்தியமும் ராத்திரி இப்படி நிகழ்ந்துருக்கு. இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் சொன்னேனே, காலையில் சீக்கிரமாக எழுந்ததனாலும் அந்த களைப்பு அதிகமாக போனதனாலும் இந்த வேதபுரி அவர்கள் உறங்கி விடுகிறார். இவரால் எழுந்துக்க முடியவே இல்லை, நன்னா தூங்கிட்டார். அன்று இரவு இவருக்கு அதே போல் இயற்கை அழைப்பு ஏற்படவே தன் மகனை அழைத்திருக்கிறார். வேதபுரி வேதபுரி வேதபுரின்னு கூப்பிட்டுருக்கார். ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து அந்த குச்சியை பிடிச்சிண்டு இவரை ரொம்ப பக்குவமாக அழைச்சிண்டு போய் இவரை சுத்தம் பண்ணி கை கால் தொடச்சி விட்டுட்டு, வேதபுரி அவர்கள் வந்தால் கூட கொஞ்சமாவது சத்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த சத்தம் அதாவது ஆளரவமே இல்லாத ஒரு நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி கலை கச்சிதமாக அமைதியாக வந்து என்ன பணிவிடை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அவரை சுத்தம் செய்து விட்டு அவரை வந்து அப்படி படுக்கையில் படுக்க வச்சுருக்கா. இவர் என்ன நினச்சின்னு இருக்கார், தன் மகன்தான் வந்திருக்கான் போல், என்னைக்கும் இல்லாமல் ஒரு சத்தம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் அமைதியாக வந்திருக்கானே அப்படின்னு நினச்சின்றார். அடுத்த நாள் காலையில் வேதபுரி அவர்கள் எழுந்து தன்னுடைய அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு அப்பாட்ட வந்தாலாம். ஏன்பா நீ டெய்லி ராத்திரி என்னை கூப்பிடுவியே, நேத்திக்கு ராத்திரி என்னை கூப்பிடவே இல்லையே, ஒருவேளை உனக்கு பாத்ரூம் போகிற நிலை ஏற்படலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னடா சொல்கிற, நான் தான் உன்னை கூப்பிட்டேனேடா, நீ தானடா என்னை அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவருக்கு புரியலை, இல்லைப்பா நான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி, சரி ஒருவேளை மற்ற சிஷ்யர்கள் யாராவது அழைச்சிட்டு போயிருப்பா போல, ஏன்னா மகாஸ்வாமிகள் இருந்தார்னா கைங்கரியம் செய்யறதுக்கு பல தொண்டர்கள் இருப்பா இல்லையா ஸ்ரீமடத்தில், அப்படி ஏதோ ஒரு தொண்டர் தான் வந்து நம் அப்பாவை அழைச்சிண்டு போயிருக்காரு போல், திரும்பி அழைச்சிண்டு வந்திருக்காரு போல் இவர் நினச்சிண்டு அங்கே இருந்த எல்லா தொண்டர்கள்ட்டையும் கேட்குறார், நேற்று ராத்திரி எங்கள் அப்பாவை நீங்கள் அழைச்சிண்டு போனேடா பின்னாடி, இல்லையே நான் பண்ணலையே நான் பண்ணலையே நான் பண்ணலையேன்னு எல்லாருமே வந்து பண்ணலை, நான் இல்லைன்னு சொல்லிட்டா. இவருக்கு ஒரே சந்தேகம், அப்போ யார் இதை செய்திருப்பார்கள், இப்படி ஒரு குழப்பமான ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு அந்த இடத்துல. அந்த சத்தம் அப்படி கேட்கும் பொழுது என்ன அங்கே சத்தம்னு மகான் அப்படி பார்த்தாராம். இவாளெல்லாம் உடனே போய், அதிலும் குறிப்பாக நம் வேதபுரி சாஸ்திரிகள் போய், பெரியவா நெத்தமும் எங்கள் அப்பாவுக்கு ராத்திரி அழைச்சிட்டு கொல்லையில் போக வேண்டியிருக்கோம், நான் தான் போவேன், ஆனால் நேத்திக்கு ராத்திரி எங்கள் அப்பா என்னை கூப்பிடவே இல்லை, நான் அழைச்சுண்டே போகலை, ஆனால் எங்கள் அப்பா என்னை அழைச்சதா சொல்கிறார், நான் வந்து அழைச்சிட்டு போனதா சொல்கிறார், இங்கே இருக்கிறவாள்கிட்ட கேட்டேன் யாருமே இல்லைன்னு சொல்கிறாளே பெரியவா, அதான் யார் அழைச்சிட்டு போயிருப்பான்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகான் அப்படி அவர் கூர்ந்து பார்த்தாராம். பார்த்து ஒரு குறும்போடு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்படி மகான் அப்படி சிரிச்சுட்டே திரும்பும் பொழுது தான் இவருக்கு தெரிஞ்சுது, முதல் நாள் ராத்திரி தன் தகப்பனார் அழைச்சிண்டு போய் அவருக்கு பணி செய்தவர், பணிவிடை செய்தவர் சாக்ஷாத் மகா பெரியவா தான் என்பது. எவ்வளவு பெரிய விஷயம் இது. அதாவது ஒரு ஸ்ரீமடத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் அவர். பல பக்தர்கள் அவர்கிட்ட வருவா, தங்கள் கஷ்டங்களை கொட்டுவதற்கு வருவார்கள், ஸ்ரீமடத்தின் நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும், பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், பல விஐபிகள் கூட வருவார்கள், எவ்வளவோ கடமைகள் உண்டு, பூஜைகளை பண்ணணும், தன்னுடைய ஜப தபங்கள் அனுஷ்டானங்களை முடிக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் ஒரு மகா சந்நியாசி அவர், ஒரு மகான் அவர்.
அவர் தன்னுடைய பக்தருக்கான பணிவிடையை செய்வதற்காக இவ்வளவு இறங்கி வந்து, அதுவும் தானாக யாருக்கிட்டையும் வாயை திறந்து கூட சொல்லலை. எதற்காக சொல்ல வேண்டும்? ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்வதை நான் தான் செய்தேன் என்று சொல்வாளா? இல்லையே. அப்படி செய்துவிட்டு அந்த மகான் அப்படி உள்ளே போயிருக்காருன்னா, அதாவது குருநாதருக்கு என்ன வேண்டும்? மிகுந்த ஆச்சாரமோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இத்தனை பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் என்று என்றாவது அவர் கேட்டிருக்கிறாரா? அவர் எதிர்பார்ப்பது நிஜமான பக்தி. நம்முடைய கடமையை அதற்காக விட்டுவிடக்கூடாது, கடமையை செய்து வர வேண்டும். வேதபுரி சாஸ்திரிகள் என்ன செய்தார்? என்னதான் தன் தந்தையையும் பார்த்து கொள்ள வேண்டும், ஆனாலும் ஸ்ரீமடத்தின் தொண்டையும் செய்து வர வேண்டும். 2 கடமைகளையுமே செய்து வந்தார் இல்லையா? நாம் நேர்மையாக நம் கடமைகளை செய்து நிஜமான பக்தியோடு நாம் இருந்தாலே போதும். நிச்சயமாக மகாபிரியவாளின் கருணை நமக்கு கிடைக்கும். அதாவது பெற்ற மகனே இந்த காலத்தில் பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு பணிவிடையை செய்ய சற்று தயங்கும் பொழுது, இதுக்கு ஹெல்ப்புக்கு யாரையாவது வச்சுக்கலாமா, ஒருத்தரை போட்டு பார்த்துக்கலாமா, வீட்டில் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற காலம் கடந்து இன்று முதியோர் இல்லத்துக்கு போயிடலாமான்னு கூட நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இத்தகைய காலத்தில் நாம் இருக்கும் பொழுது தன் பக்தருக்கு இப்பேற்பட்ட ஒரு தொண்டினை செய்வதற்காக மகாபிரியவாளே வந்திருக்கிறார் என்றால் பல விஷயங்களை அவர் நமக்கு உணர்த்துகிறார். பெற்றோர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பெற்றோர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது. அப்படி நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் மகான் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். நிஜமான பக்தியோடு நாம் மகானிடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது எந்த விதமான சங்கடம் ஏற்பட்டாலும் சரி, மகாபிரியவா நம்மை காப்பார் என்பது நிச்சயமான ஒன்று. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.